கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான பப்ளிக் ஆன்சர் பிரசன்டேஷன் தான் பார்க்க போறோம். பப்ளிக் பேப்பர் பிரசன்டேஷன். இதை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரிஜினல் பப்ளிக் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வச்சு தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ண போறோம். இது என்ன ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019-20 இந்த அகாடமிக் இயர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ சிலபஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 10th and 12th. அந்த 12th கொஸ்டின் பேப்பர் அந்த வருஷம் நடந்த 12th கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் உடைய கொஸ்டின் பேப்பர் படி ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி மூலமா அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 67 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 100 கன்வெர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 97 மார்க் வந்திருக்கு. அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் அந்த 3 மார்க் லாஸ் பண்ணாம நீங்க எப்படி சென்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்கான டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம போயிட்டு இந்த பிடிஎஃப்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மார்க்ஸ் ரைட் பண்ணிருக்காங்க. பட் 1 மார்க்ஸ் இது போல அடிச்சு ரைட் பண்ணாதீங்க. அவங்க மார்க் கொடுத்துருவாங்க, பட் அடிச்சு ரைட் பண்றது கொஞ்சம் அதாவது எலிஜிபிளா இருக்காது. நீங்க அடிச்சு ரைட் பண்ணவே பண்ணாதீங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கரெக்டான 1 மார்க்ஸ் ரைட் பண்ணுங்க. இதே போல 15 out of 15 எடுக்க ட்ரை பண்ணுங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இங்க பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஒரு சப்டைட்டில் கொடுத்தே ஆகணும். அதே போல பார்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸ் எதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணாம டேரக்டா பாத்தீங்கன்னா ரைட் பண்ணிருக்காங்க. அப்படி ரைட் பண்ணவே கூடாது, தப்பு. ஓகேங்களா? எல்லா இடத்துலயும் பார்ட் மென்ஷன் பண்ணி சப்டைட்டில் கொடுங்க. அண்ட் முக்கியமா எக்ஸாம்பிள் அப்படின்ற வார்த்தையை கொடுங்க. எக்ஸாம்பிளே நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, அந்த எக்ஸாம்பிள் கொடுங்க. நேம் ஸ்பேசஸ்க்கு எக்ஸாம் தேவையில்லை. ஜஸ்ட் இது நேம் ஸ்பேஸ் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் வித் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, கரெக்டாக ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அல்காரிதம்ஸ் இது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அல்காரிதம் அப்படின்னு ஒரு சப்டைட்டில் கொடுத்துருக்கலாம், பட் அவங்க கொடுக்கல. அல்காரிதம் அப்படின்னு ஒரு சப்டைட்டில் கொடுத்துட்டு ரைட் பண்ணுங்க. இதுவாக இருந்தாலும் ஒரு சப்டைட்டில் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் ரைட் பண்ணும்போது செகண்ட்ல ரைட் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு கீழே எக்ஸாம்பிள் ரைட் பண்ணுங்க. அண்ட் அதே போல எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சப்டைட்டில் கொடுங்க. இவங்க ஒரு சில கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சில கொஸ்டின் கொடுக்காம விட்டுருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் அதுக்கு நீங்கள் சப்டைட்டில் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களோட ஆன்சர் கீ அவங்க வெரிஃபை பண்ணாமல் ஜஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஜஸ்ட் ஈஸியாக அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க. அண்ட் அதே போல இது போல ரைட் பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர் முக்கியம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். நீங்க பாருங்க, இன்டர்ஃபரன்ஸ் அதாவது சிம்பிளிஃபைட் ராப்பர் இன்டர்ஃபரன்ஸ் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க ஸ்விக் அதை நீங்க பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கேபிட்டல் லெட்டரா ரைட் பண்ணுங்க. அதே போல மின் ஜிடபிள்யூ மினிமலிஸ்ட் ஜிஎன்யூ ஃபார் விண்டோஸ் இதுவுமே நீங்க கேபிட்டல் லெட்டர் கண்டிப்பா கொடுக்கணும். மின் ஜி டபிள்யூ ஓகேங்களா, அதை நீங்க கண்டிப்பா கேபிட்டல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இவங்க இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அவங்க ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த டேட்டா விஷுவலைசேஷன் பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட் வரும், பட் அவங்களுக்கு 3 பாயிண்ட் தான் தெரிஞ்சிருக்கு போல. அதனால அவங்க 4 பாயிண்ட் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க அதை அடிச்சுட்டு வேற கொஸ்டின் ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான அவுட்புட் ரைட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க போல. மேபி அந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்ட் 3ல பாத்தீங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன் இம்பியூர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அதே போல இந்த கீவேர்ட் அண்டர்லைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி டைம் இருக்க டைம்ல அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. கீவேர்ட்ஸ் மோஸ்ட்லி அண்டர்லைன் பண்ணாம கொடுத்தாலும் கரெக்ட் தான். அதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசம்டிக் நோட்டேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த வருஷம் ரெடியூஸ் சிலபஸ். ஓகேங்களா? விச் மீன்ஸ் நவ் அகாடமிக் இயர் 2021-22ல ரெடியூஸ் சிலபஸ். இது எல்லாமே டெர்னரி ஆப்ரேட்டர் பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல கூட இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் ஆன்லைன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பண்ணலாம். அது ரொம்பவே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் அதே போல இந்த சின்டாக்ஸை தனியாக ரைட் பண்ணுங்க. சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு ரைட் பண்ணுங்க. டைரக்டா திஸ் இஸ் தி கிவன் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ரைட் பண்ணாதீங்க. இந்த தி சின்டாக்ஸ் இஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிலாம் போடாம ஜஸ்ட் சின்டாக்ஸ் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சப்டைட்டில் போல கொடுத்து கீழே பாத்தீங்கன்னா அதுக்கான சின்டாக்ஸ் ரைட் பண்ணுங்க. அண்ட் அதே போல எக்ஸாம்பிளுக்கு ஒரு அன்லைன் பண்ணுங்க. சின்டாக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அண்டர்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. டைம் இல்ல ஸ்கேல்ல பண்றதுக்கு அப்படின்னா பென்சிலையாவது அன்லைன் கொடுங்க. அண்ட் அதே போல ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் கண்டிப்பா அவுட்புட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவுட்புட் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. நீங்க அவுட்புட் கண்டிப்பா கொடுங்க. அண்ட் அதே போல பாத்தீங்கன்னா வேற எதுவும் பாத்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸுக்கு ஒரு பாக்ஸ் போட நல்லா இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு பாக்ஸ் போட்டிருக்காங்க. பட் நீங்க சின்டாக்ஸ்க்குமே பாக்ஸ் போடுங்க. கொஞ்சம் பாக்குறது நல்லா இருக்கும். டைம் இருந்தால் பாக்ஸ் போடுங்க. ஓகேங்களா? அதே போல இந்த அவுட்புட் கொஸ்டினுக்கு எல்லாமே இவ்வளவு சின்னதாக ரைட் பண்ணுங்க. அது அவுட்புட்டை கொஞ்சம் அக்யூரேட்டா பாருங்க. இது பாத்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் ஆஃப் குள்ள கொடுத்துக்கலாம். லிஸ்ட் ஆஃப் வரும். இந்த பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸை கரெக்டாக போடுங்க. கம்மா கரெக்டாக போடுங்க. அது எல்லாமே கரெக்டாக பார்த்து ரைட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட புக்கில் இருக்க கொஸ்டினே ஒரு சில இடத்துல மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் பிந்து மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் 10th லெசன்ல. அது பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு லாஜிக்கலாக படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். லாஜிக்கலாக படிங்க. ஜஸ்ட் அவுட்புட் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்காதீங்க. லாஜிக்கலாக படிச்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு வந்துடும். பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனோட 5 மார்க் வந்திருக்கும். இவங்க 5 மார்க்ல தான் மேபி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். மேபி ஏன்னா அதுக்கு முன்னாடி எதுவும் மார்க்ஸ் லாஸ் ஆகல. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் வரும் அண்ட் அதே போல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். இனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வந்திருக்கும். அந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதை நீங்க கண்டிப்பா ரைட் பண்ணுங்க. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் இருக்கும். ஓகே, இவங்க சின்டாக்ஸுமே வந்து ரைட் பண்ணிட்டாங்க. அந்த சின்டாக்ஸ் ரைட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பாருங்க. பிரிண்ட் ஆஃப் கரெக்டாக கொட்டேஷன் வந்து கரெக்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஏன்னா ஒரு சிலர் தப்பு பண்ணுவாங்க அதில், அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் 5 மார்க் என்ன, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்காங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்றத வந்து கண்டிப்பாக ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே ஆல் 3 டிஜிட் ஈவன் நம்பர்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷன். இது வந்து ஈஸியாக தான் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 3 டிஜிட் நம்பர் வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஈவன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட புக்கில் 3 டிஜிட் ஆட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை கரெக்டாக பாருங்க. அப்பவும் கரெக்டாக ரைட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம். எப்படி அப்படின்னா நீங்கள் 101ல இருந்து என் வேல்யூ வந்து 1000 கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம 3 டிஜிட் தான் தேவை. பட் ரேஞ்ச் வந்து கரெக்டாக 2 கொடுத்துட்டாங்க. 100ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஈவன் நம்பர் வரும். பட் அதுவே 101ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட் நம்பர் வரும். ஏன்னா 101, 103, 105, 107 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம ரேஞ்ச் ஆஃப்ல வந்து ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்துருக்கோம். ஸ்டெப் வேல்யூ 2 கொடுக்கும்போது நெக்ஸ்ட் 2 வேல்யூஸா பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அது நீங்க கொஞ்சம் கரெக்டாக பாருங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கரெக்டாக பார்த்து நீங்க வந்து பிரிண்ட் ரைட் பண்ணுங்க. அதே இதில் இது போல ஃபார் லூப் போறது எல்லாமே இந்த வந்து கோலன் ரைட் பண்ணுங்க. அது எல்லாமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதை நீங்க வந்து கரெக்டாக பார்த்துக்கங்க. அதே போல இந்த அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அவுட்புட் வந்து கண்டிப்பாக கொடுங்க. அவுட்புட் வந்து எல்லா கொஸ்டினுக்குமே அவுட்புட் எழுதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்கிரிப்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. வெல்கம் டு பைத்தான் பிளாட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 5 மார்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக எலிஜிபிளாக தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். மேபி அவங்க என்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க தெரியும். எல்லாமே வந்து 5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 மார்க்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த செட் ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெண்டைகிராம் போடணும். வெண்டைகிராம் கண்டிப்பாக போடுங்க செட் ஆப்ரேஷன்ஸ்க்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்து ரஃப் டைகிராமா, அதாவது உங்களோட கையில் போட்டாலே போதும். அதை வந்து கண்டிப்பாக போடுங்க. பட் வெண்டைகிராம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெண்டைகிராம் கண்டிப்பாக போடுங்க, அதை விட்டுறாதீங்க. அண்ட் அதே போல வெண்டைகிராமுக்கு 2 எக்ஸாம்பிளுமே ரைட் பண்ணுங்க. 2 எக்ஸாம்பிள் வேணும் நமக்கு. 2 எக்ஸாம்பிள் வரும் அதில். அந்த 2 எக்ஸாம்பிளுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வெண்டைகிராமுக்கு ரைட் பண்ணியே இருக்கணும். ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் C++ இதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புக் பேக்ல இருக்கான்னு தெரியல. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் C++. அதனால வந்து மேபி அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம் புக் இன்சைட் கொஸ்டின் அப்படின்றதுனால. ஏன்னா அவங்க வந்து புக் இன்சைட் கொஸ்டின்ல ஒரு சில இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. வேறு எதுவும் மார்க்ஸ் போகல எப்படின்னு தெரியல. 2 மார்க்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஓகே, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரைட் பண்ணி முடிச்ச உடனே 2 மார்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு ப்ரோக்ராமை நல்லா பாருங்க. ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்தும் கொடுக்கும். ஈஸியாக மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸும் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, ப்ரோக்ராமை கண்டிப்பாக செக் பண்ணுங்க. அந்த இன்டர்டேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, கோலன் வச்சிருக்கீங்களா, அவுட்புட் கரெக்டாக ரைட் பண்ணியிருக்கீங்களா, பிரிண்ட்டுக்கு கரெக்டாக கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்களா, அப்படியே எல்லாமே வந்து நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராம் ரைட் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.